ஏரிகளிலும் குளங்களிலும் கம்பீரமாக நீந்தி செல்லும் அன்னப்பறவைகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அந்த தாய் அன்னத்தின் சிறகுகளுக்கு இடையிலிருந்து குட்டி தலைகளை எட்டி பார்ப்பதை கவனித்திருக்கிறீர்களா? இதை ஆங்கிலத்தில் பிக்கபேக் ரைட் என்பார்கள். அன்னப்பறவைகள் குஞ்சுகள் பிறந்த சில மணி நேரங்களிலே நீந்த தொடங்கிவிடும் என்றாலும் அவை அடிக்கடி தாயின் முதுகில் ஏறிக்கொள்கின்றன. இதற்கான காரணங்களாக தண்ணீருக்குள் அடியில் அடங்கியிருக்கும் பெரிய மீன்கள், ஆமைகள் அல்லது நீர்நாய்கள் குட்டி அன்னங்களை எளிதில் வேட்டையாடிவிடும். அதனாலும் அன்னங்களின் கால்கள் மிகவும் பலவீனமானவை. நீண்ட தூரம் நீந்துவது அவற்றுக்கு சவாலானது. களைப்படையும் போது அவை தாயின் முதுகில் ஏறி ஓய்வெடுக்கின்றன. அதே நேரம் சிறிய குஞ்சுகளுக்கு தாங்கள் உடல் வெப்பத்தை சீராக வைத்திருக்க தெரியாது. குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் இருந்தால் அவை உயிரிழக்கக்கூடும். தாயின் அடர்த்தியான சிறகுகள் அவற்றுக்கு ஒரு ஹீட்டர் போல செயல்பட்டு கதகதப்பை தருகின்றன. அன்னப்பறவைகள் தங்கள் சிறகுகளை சற்று தாழ்த்தி ஒரு தளம் போல் அமைத்துக் கொடுக்கும். குஞ்சுகள் தாயின் வால் வழியாக மெதுவாக ஏறி மென்மையான சிறகுகளுக்குள் தங்களை புதைத்துக் கொள்ளும். சில நேரங்களில் 4 முதல் 5 குஞ்சுகள் வரை ஒரே நேரத்தில் ஒரு தாயின் முதுகில் அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். தாய் அன்னம் தன் குஞ்சுகள் ஏறியதுடன் தனது சிறகுகளை சற்று உயர்த்தி ஒரு பாதுகாப்பு பெல்ட் போல அவற்றை மூடிக்கொள்ளும். இது பார்ப்பதற்கு ஒரு மினி படகு போல மிக அழகாக இருக்கும். அன்னப்பறவை குடும்பத்தில் தந்தை அன்னத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. பொதுவாக தாய் தன் குஞ்சுகளை சுமக்கும். ஆனால் தாய் உணவு தேடச் செல்லும் போது அல்லது ஓய்வெடுக்கும் போது தந்தை அன்னமும் தன் குஞ்சுகளை முதுகில் சுமந்து செல்லும். பறவை இனங்களில் தந்தை இவ்வளவு பொறுப்பாக குஞ்சுகளை சுமப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகும். இந்த சவாரி குஞ்சுகள் பிறந்து 10 முதல் 15 நாட்கள் வரை மட்டுமே நீடிக்குமா. குஞ்சுகள் வளர வளர அவற்றின் எடை கூடிவிடும். அதன் பிறகு அவற்றை சுமக்க முடியாது. மேலும் குஞ்சுகளின் உடலில் நீர் புகாத எண்ணெய் பசை உருவான பிறகு அவை சுயமாக தண்ணீரில் அதிக நேரம் செலவிட தொடங்குமாம்.